வந்து திருசூலத்துல இருந்து வரேன். கொஞ்சம் சத்தமா சார். திருசூலத்துல இருந்து வரேன் சார். சரிங்க சார். நான் வந்து என் பொண்ணுக்கு ஒரு 2 வயசுல இருந்து ஒரு 3 வயசுக்கு அப்புறம் கண்டினியூ ஆரம்பிச்சு அப்படியே லைட்டாக வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே உடம்பு ஃபுல்லாக அப்படியே புள்ளியே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பல்லாவரத்தில் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தேன். நான் முதல்ல அங்கே தான் போய் பார்த்தேன். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தேன். இங்கிலீஷ் மெடிசன் எடுத்ததில் மாதம் களிம்பு அது இதுன்னு போடுவேன். போட்டுக்கிட்டே இருப்பேன். அது ஒன்றும் ரெக்கவர் ஆகிற மாதிரி தெரியல. மறுபடியும் அதுக்கப்புறம் என்னென்னா அப்படியே சரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அவர்கிட்ட பார்த்தேன். பார்த்து ஒன்றும் இதுக்கு மருந்து இல்லாத மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மருந்தே கிடையாது, சொரியாஸுக்கு மருந்தே கிடையாது அப்படின்ட்டு. சார் எப்போதான் சார் ஆகணும் குணமாகணும்? இதை நீங்கள் எடுத்து தாங்க ஆகணும், அப்படியே கண்டினியூ பண்ணணும் அப்படின்ட்டு. சரி இப்படி இருக்கு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நான் அந்த கிளினிக்கே போனோம். உடம்பு ஃபுல்லாக ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. சரி டிவியில் பார்த்தேன். இந்த அந்த சொரியாஸை பற்றி அந்த விளம்பரம் நிறைய போட்டாங்க. சரின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். சரி அங்கே போனால் சரியாகுன்னு அங்கே போனேன். அங்கே போய் பார்த்ததுல அவங்க ஒரு மெடிசன் கொடுத்தாங்க, களிம்புலாம் கொடுத்தாங்க. ஒரு 10,000 பக்கம் செலவாச்சாங்க மெடிசன். சரி ரைட்டுன்னு அந்த 1 மாதம் போச்சோம். 1 மாதம் அந்த களிம்பு எல்லாம் போடும் கொஞ்சம் போயிடுச்சு. போன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு, மறுபடியும் அப்படியே கண்டினியூ ஆக ஆரம்பிச்சு. மறுபடியும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் அது தொடர்ந்து ஒரு 6 மாதம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆரம்பத்தில் ஒரு 3 மாதம் பார்த்தா போதும் கிளியர் ஆகிடும் அப்படின்னாங்க. சரி 3 மாதம் நான் அதுக்கப்புறம் கேட்டேன், என்ன மேடம் 3 மாதம் பார்த்துட்டா இன்னும் கிளியர் ஆக மாட்டாங்க அப்படின்னு. இல்லைங்க இன்னொரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஆகுங்க அப்படின்னு. சரின்ட்டு மறுபடியும் ஒரு 3 மாதம் கண்டினியூ பண்ணேன். மறுபடியும் 3 மாதம் கண்டினியூ பண்ணால் அப்பையும் ஆகலை. மறுபடியும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அந்த மருந்தை எடுக்கணும் கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மேஷன் தெரியணும். அது எதுவுமே தெரியலவும். சரி மறுபடியும் இப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ வந்து எங்கள் தங்கச்சி மூலியமா விசாரிச்சதுல குன்றத்தூர்ல வந்து தங்கச்சி மூலியமா இந்த சாய்ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் தான் பார்த்தோம். பரவாயில்ல, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. உடம்புல இருந்ததெல்லாம் மறைஞ்சிருச்சு. மறுபடியும் அந்த அளவுக்கு ஃபீஸ் கேட்கல. அவர் கேட்ட காசும் கம்மி தான். அங்கே இப்போ பார்த்தா நான் 70,000 செலவு பண்ணிட்டேன். இப்போ இவர்கிட்ட வந்து ஒரு 10,000 தான் செலவு பண்ணேன். செலவு பண்ணா நான் உடம்பு கிளியர் ஆயிடுச்சு. நல்லா தலையில இருந்து செதில் எல்லாம் கொட்டிடுச்சு. நல்லா உடம்புல நல்ல முன்னேற்றம். பொண்ணும் நல்லா இருக்கா இப்ப. அதேமாரி நல்லா இருக்கு அவர்கிட்ட பார்த்ததுல. அதேமாரி இவர்கிட்ட வந்து பார்க்கறதுல ஒரு அந்த அளவுக்கு அதிக செலவு கிடையாது. அவர் சொல்ற வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சோன்னா பிரச்சனை இல்லை. அவர் என்ன சொல்றாருன்னா, உணவு பழக்க வழக்கங்களை கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. காய்கறிகளை நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியாக. நீர் காய்கறிகள் நல்லா தண்ணி சத்து உள்ள காய்கறியாக சாப்பிடுங்கிறாரு. அதை சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிட்றதுனால தான் உடம்புக்கு நல்லா தான் இருக்குது. நாங்களும் அதை தான் இப்போ சாப்பிட்றோம். என் பொண்ணுக்கும் அதுக்கப்புறம் நல்லா கிளியர் ஆயிடுச்சு உடம்புல.